ஒரு கேள்விகளுக்கு பல பதில்கள் உண்டு. அதை புரிந்து கொள்பவர்களுக்குத்தான் எவ்வாறு அதை அர்த்தம் கொண்டு கொள்ள முடியும் என்பது தெரியும். நீச்சல் என்பது ஒரே ஒரு வார்த்தை. கடலிலும் அடிக்கலாம், ஏரியிலும் அடிக்கலாம், குளத்திலும் அடிக்கலாம், கிணற்றிலும் அடிக்கலாம். அதை கற்றுக்கொண்டவனுடைய திறமையை பொறுத்து தான் ஆழத்திற்கு ஏற்ப அவனுடைய நீச்சல் அடிக்கும் திறன் மாறும். சரியா? பொருள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருமளவில் கிரியா யோகிகளுடைய மத்தியில் பரவி இருந்தாலும் அதை தேடி ஆராய்ந்து படிப்பவர்களுக்கென்று சில விஷயங்கள் உண்டு. அவர்களுக்கு தெரியும். மகாவதர் பாபாஜி தன்னுடைய பிரதான சீடருக்கு கிரியாயோகம் தீட்சை கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்தார் என்று படித்தவர்களுக்கு புரியும். தேடி வருபவர்களுக்கு பொருள் சார்ந்த விஷயம் கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைத்தது என்று வரலாற்றை தேடி பார்க்கும் பொழுதுதான் அது புரியும். அதனால சொன்னேன், நீச்சல் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், பொருள் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதும் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அதை எந்த இடத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும். கற்றுக்கொள்ளாமல் ஒரு பார்வையாளராக இருந்து செவி வழியாக கேட்டுக்கொண்டே இருந்தால் அதில் நம்மால் முன்னேற்றம் அடைவது என்பது கடினமான ஒரு விஷயம். நாம் இறங்கி அந்த இடத்தில் நின்று அது என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட்டில் ஜெயிப்பதும் ஒரு ரகம், தோற்பதும் ஒரு ரகம். அவர்களுக்கு அனுபவம் பல உண்டு. ஆனால் மைதானத்தில் இருந்து அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்து கொள்பவர்களுக்கு இந்த இருவரும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் புரியாது. வெற்றியோ தோல்வியோ அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை அந்த இடத்தில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எதுவுமே பொருள் சார்ந்த விஷயம் இல்லை என்றால் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், பிரதான சீடருக்கு என்ன வகையான அந்த ஆடம்பரமான விஷயங்களை கொடுத்து அதை அனுபவிக்க வைத்து பின்பு தீட்சை கொடுத்தார் என்று தேடி பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், படிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நான் பள்ளிக்கூட படிப்பை சொல்லவில்லை. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற கலைகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை படித்தவர்களுக்குத்தான் அதில் என்ன உண்டு என்பது புரியும். அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு கடைசி வரையும் அவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள்.